கவர்மெண்ட்டை கலைச்சதுக்கு பெரிய பேர் வாங்கினது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒன்றே தான். என்ன அவர் சொல்கிறாரு, அந்த காந்தியோடைய மன்மோகன் சிங் இருக்கும்போது, சோனியா காந்தி இருக்கும்போது 10வது 11வது இடத்துல இருந்த இந்தியாவை இவர் மோடி 5வது இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ நம்ம தள்ளிக்கிட்டு ஜெர்மனியை தள்ளிக்கிட்டு 4வது இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். இவங்க எல்லாம் தேசியவாதிகள், தெய்வீகவாதிகள். இது மாதிரி சின்ன நான் ஹிந்து, நீ முஸ்லீம், இது மாதிரி சின்ன இந்த மதவாத பிரச்சனைகளை உருவாக்குறதே பினராயி விஜயன் போன்ற ஆட்கள் சொல்கிறதால தான். எல்லாருக்கும் கொடுத்துட்டே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நீ ஹிந்து மட்டும் நீ என்னங்க திருநீர் அடிச்சுட்டு ருத்ராட்சம் போட்டால் பட்டையும் கொட்டையும் அடிச்சுட்டு இருக்கீங்க, பட்டையும் கொட்டையும் அடிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் மதவாதிகள் சொல்கிறது ஒரு வீண் குற்றச்சாட்டு. தயவுசெய்து பினராயி விஜயன் சொல்கிறத யாரும் கேட்க தேவையில்லை. ஜனநாயகம் என்னும் சீதையை மீட்க கலியுக ராமனாக வில்லேந்திய ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த திமுகவும் கம்ப்ளீட்டாக புறக்கணித்து அந்த அயோத்திய தரப்புக்கு போகலையோ, எந்த திமுக ஜெய் ஸ்ரீராம் சொல்வதே தப்பு என்று சொல்கிற திமுக, எந்த திமுக இது மாதிரி ராமர் பேர் வச்சு இவங்க மதவாதம் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு சொல்கிற திமுக, எந்த திமுக இது மாதிரி பண்ணி இங்கே இஸ்லாமியர்களை தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்கிற திமுகவில் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரிச்னு ஒரு பறவை இருக்கான். மண்ணுக்குள்ளே தலையை உள்ளே போட்டுருமா, விட்டுட்டு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தை நினச்சிக்குமா. நம்ம கண்மூடுறதுனால உலகமே இருண்டு போயிடாது. இப்போ நீங்கள் வேலுமணி அண்ணகிட்ட நான் சொல்லணும், அவங்க கூட நல்லா தெரியும். கடந்த 2-3 கட்சி கணிப்புகள் நடந்துகிட்ருக்கு, இந்த தேர்தல் கணிப்புகள். அதில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 அல்லது 3 கணிப்புகள்லையும் அதிமுகவுக்கு 15-16, 17% பாஜகவுக்கு 18-19% கிடைக்கிறதா போட்டிருக்கு. 19 versus 17. ஆனால் ஏன் தமிழ்நாடு நம்மளை புறக்கணிக்குது? ஏன் அவ்வளோ நல்லது பண்ணியும் 68,000 கோடியும் கொண்டு வந்திருக்காங்க, காசு அவ்வளோ காசு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க காசு கொடுக்காம ஏமாத்துறாங்க. மன்மோகன் சிங் எவ்வளவு கொண்டு வந்தாரோ 10 வருடங்களில் அதற்கு 3.5 மடங்கு வந்திருக்கு இந்த 10 வருடங்கள். குடும்ப வாரிசு நாங்கள் அவ்வளோ பண்ணுறதில்லைன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் டாட்டர் ஆஃப் கலைஞருடைய டாட்டர்லேருந்து முரசொலி மாறனுடைய சன்லேருந்து, அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேரும் சீசன்ட் பொலிட்டிஷியன்ஸ், நல்ல ஒரு அனுபவம் உள்ள அரசியல்வாதி. பட் ஸ்டில் அவங்க வாரிசுங்கிறது யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நேருவோட பையனோ அல்லது ஆர்காட் வீரசாமி பையனோ துரமுருகனோட பையனோ அப்படியே தானே பட்டியல் போயிட்டு. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் அண்ட் ஹாஸ்பிட்டலின் சேர்மன் திரு ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மஞ்சு. சார், ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானாவின் சிஎம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சுன்னு அதை சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தெலுங்கானா மக்கள் ஓட்டு போடுறது எல்லாருடைய ஒரு நோக்கமாக இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களை பிஎம் ஆக்கணும் அப்படின்றது தான். ஸோ முதல் விஷயம், ரேவந்த் ரெட்டி இப்படி சொன்னார்னா அவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மேலே இருந்து அவர் ராஷ்டிரிய சேவக் சங்கம்னு ஆர்எஸ்எஸ்ல வந்தவர் தான். இப்படி அவர் சொல்லணும்னா கட்டாயமாக ஒரு 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 பலு கட்டாயம் இருக்கும். நீ காங்கிரஸ் ஆள் தானே, அவரை பற்றி பேசு. 1. 2வது, தொழில் தர்மம் போல ஒரு யுத்த தர்மம் இருக்குது. இப்போ ஒரு யுத்தம் நடக்குது, காங்கிரஸ் வர்சஸ் பாஜக. அதனால் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் நினச்சி பார்த்தாங்கனாலே 84 மடங்கு 84 வாட்டி முறை இதே ராகுல் காந்தியோடைய தாத்தா ஆர்டிகிள் 256 யூஸ் பண்ணி 2506 கட்டுரையை பயன்படுத்தி கான்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட்ஸை கவுத்திருக்காங்க. அது 3-4 தடவை அப்போ கம்பைன்ட். அப்போ தெலுங்கானா இல்லை, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டை கவுத்தது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கவுத்தது. இது மாதிரி ஃபாஷிசம், ராகுல் காந்தி அகெயின்ஸ்ட் ஃபாஷிசம்ங்கிறாங்க. ஏன் ராகுல் காந்தியோடைய தாத்தா இவங்களுடைய காங்கிரஸ் தான் மேக்சிமம் கவர்மெண்ட்டை கலைச்சதுக்கு பெரிய பேர் வாங்கினது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒன்றே தான். அப்பேற்பட்ட பெரிய பெரிய கடனுக்கு கொண்டு உள்ளாக்குனாங்க. சோஷியலிசம்னு சொல்லி கேபிட்டலிசம் வளர்க்காம இண்டஸ்ட்ரி வர்த்தகம் வளர்க்கலை. என்ன அவர் சொல்கிறாரு, அந்த காந்தியோடைய மன்மோகன் சிங் இருக்கும்போது, சோனியா காந்தி இருக்கும்போது 10வது 11வது இடத்துல இருந்த இந்தியாவை இவர் மோடி 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம தள்ளிக்கிட்டு ஜெர்மனியை தள்ளிக்கிட்டு 4வது இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி நம்ம தொழில்நுட்பத்தை பார்த்தோம்னா
ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ப்ரோக்ரஸ் பார்த்தோம்னா எல்லா வகையிலையும் நம்ம வந்து ஒப்பிட முடியாது. அதாவது ஒரு வடிவேலுவையும் ஒரு ரஜினிகாந்தையும் ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. எந்த ஒரு நல்ல சமூக ஆர்வலர், நல்ல அரசியல் ஆர்வலருக்கும் ராகுல் காந்தியையும் மோடிஜியையும் ஒப்பிட்டு பார்க்குறது ஒரு தராசில் வடிவேலுவையும் ஒரு ரஜினிகாந்தையோ அல்லது ஒரு அஜித்தையோ ஒரு விஜயோ வச்சு பார்க்குற அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு காமெடி பீஸ் மாதிரி இவர், அவருக்குன்னு கொஞ்சம் வேல்யூ இருக்குது, ஒரு காமெடி பீஸ். ஆனால் இதுதான் தீஸ் பீப்புள் அப்பேற்பட்ட ஒரு லீடர். ஸோ ரேவந்த் ரெட்டி அப்படி சொல்லியிருந்தால் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையின் கட்டாயத்தினால் அவர் சொல்லியிருக்காரு தவிர அவரும் பார்த்துட்டு இருக்காரு. அவரும் ஒரு நல்ல லீடர் தான். எவ்வளோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் சும்மா இந்த பப்பு மேலே கீழே ஓடிட்டு இருக்காரு. ஸோ கட்டாயமாக அது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக பொருட்டு எடுக்க மாட்டேன் என்பது என்னுடைய பொதுவெளியில் போடுற என்னுடைய கருத்து. இந்த மாதிரி கேரளாவுடைய சிஎம் பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு, பாரத் மாதா கி ஜி அப்படின்றது அஜ்மல் கான் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் தான் அந்த வேர்டை வந்து டேம் பண்ணாரு. ஸோ அதை வந்து இனிமேல் சங் பரிவார்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் டேம் பண்ணதுனால நீங்கள் இனிமேல் அந்த வேர்டை வந்து நீங்கள் உச்சரிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஹிந்துவால் எழுதின எந்த ஒரு விஷயமும் இவங்க சொல்ல மாட்டாங்களா? என்னமா இருக்குது இது மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொன்னதே புரட்சி வாழ்கன்னு சொன்னதே மௌலானா ஹஸ்ரத் பஞ்சாபிங்கிற ஒரு பஞ்சாபி ஆள் மோஹானி அவர் எழுதினது தான். ஸோ இவங்கெல்லாம் தேசியவாதிகள், தெய்வீகவாதிகள். இது மாதிரி சின்ன நான் ஹிந்து நீ முஸ்லீம் இது மாதிரி சின்ன இந்த மதவாத பிரச்சனைகளை உருவாக்குறதே பினராயி விஜயன் போன்ற ஆட்கள் சொல்கிறதால தான். நான் சொல்லுவேன், அஜிமுல் கான் சொன்ன பாரத் மாதா கி ஜெய் இவர் சொல்லுவாரா? பினராயி விஜயன் திருப்பி சொல்லுவாரா? என்னமா பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னால் மட்டும் இவங்களுக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது? நான் ஒன்று சொல்கிறேம்மா, 1930 1950 அல்லது 60 வரைக்கும் காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் மெட்ராஸ் அதாவது சென்னை மாகாணத்தில் அவங்க எல்லாம் மீட் பண்ணும்போது 3 விஷயம் சொல்லுவாங்களாம். 1 பாரத் மாதா கி ஜெய், 2வது மகாத்மா காந்தி கி ஜெய், 3வது ஜெய் ஹிந்த். இது வந்து மாப்போசி ஐயாவுடைய எனது போராட்டம் ஒரு சுயசரிதையில் நல்ல பதிவு பண்ணியிருக்கார். விடுதலை போரில் தமிழர்கள் இன்னொரு புக் எழுதியிருக்காரு மாப்போசி ஐயா. அவ்வளவு டீட்டெயில்டு, அவ்வளோ விவரங்களோடு அதில் கிளியராக சொல்லியிருக்காரு. ஏன் அந்த பாரத் மாதா கி ஜெய் நீங்கள் சொல்கிறதில்ல? பாரத் மாதா கி ஜெய் பண்ணுறாங்களே, வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எம்ஏகே ஜின்னா தான் முதல்ல வந்து நாடு எங்கும் எழுதி போட்டது. நாங்கள் இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறோம். அவர் சொல்கிறாருன்ற காரணத்தினால அவர் அப்பீஸ்மெண்ட், அவரை சந்தோஷப்படுத்தி வைக்கிறதுக்காக நம்ம ஜவஹர்லால் நேரு 4 பேராகிராஃப்ஸ் இருந்த பத்திகள் இருந்த வந்தே மாதரத்தை 2 பத்திகள் ஆக்கிட்டாங்க. பாரத் மாதா கி ஜெய் வேணும்னா சொல்லுங்க, மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரே ஒரு சிறுபான்மையர் கும்பலை மட்டும் அப்பீஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ட்ரிக்ஸ். இந்த பினராயி விஜயன் இப்போ இந்த காலத்தில் இந்த தருணத்தில் இந்த தருவாயில் தேர்தல் இருக்கும்போது அவர் சொல்கிறாருன்னா இந்துஸும் முஸ்லிம்ஸும் பிரித்து பார்க்கணும். ஏனென்றால் அதுக்கு சொல்கிறேன், கேரளாவில் 33 to 35% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன் இனிமேல் வருங்காலத்தில் வந்து அங்கே வந்து ஒரு இந்து ராஜ்யம் அல்லது பாஜக அங்கே வர்றது ஆல்மோஸ்ட் அது வந்து சாத்தியம் இல்லை, சாத்தியக்கூறுகளே அதுக்கு இல்லை. ஏன்னா இது மாதிரி ஆட்கள் வந்து பிரிவுபடுத்துறாங்க. ஏன்னா அங்கே வந்து இப்போ கம்யூனிசத்தை வந்து பெருசாக வந்து மக்கள் ஏற்கிறது இல்லை கேரளாவில். ஸோ அந்த இடத்துல காங்கிரஸ் தான் அங்கே க்ரோ ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டுமா. அதாவது தேசியவாதிகளை எதிர்ப்பவர்கள் 3 குரூப் தாம்மா. 1 கம்யூனிஸ்ட் ஆளுங்க, அது காலி ஆயிடுச்சு, அங்கேயும் காலி ஆயிடுச்சு, இங்கேயும் காலி ஆயிடுச்சு. 2வது நீ சமூக நீதி எங்களுக்கு பண்ணல, இந்த விசிகே மாதிரி சொல்கிற ஆட்கள். 3வது சிறுபான்மையர்களை கவனிச்சிக்கல. திருப்பியும் வாய் கீழிய நாங்கள்லாம் எவ்வளோ முறையாக சொல்லியிருக்கிறோம். மோடிஜியும் பாஜகவும் கடந்த 10 வருடங்கள் சிறுபான்மையர்களும் தலித்துகளுக்கும் பண்ண மாதிரி யாருமே பண்ணல. நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், பொய் சொல்ல தெரியாத மூஞ்சிமா. நேற்று இரவு கூட ஜிம்கானா கிளப்பில் வந்து நான் ஜிம்மெல்லாம் அடித்து முடிச்சுட்டு வெளில வரேன். அங்கே ஒரு 50 வயசு இஸ்லாமிய வெயிட்டர், பொண்ணுக்கு கல்யாணம் அப்போது எனக்கு பயமாக இருக்குது, காசு இல்லை, உதவி செய்யுங்க சார் சொல்கிறார். நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுமா மோடிஜி ஐயா பொண்ணு 100 கோடியோ 200 கோடிக்கோ வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய பெண் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு நிலையில் ஒரு பிஏஓ பிகாமோ ஒரு கிராஜுவேஷன் முடிஞ்சால் உடனே அந்த தருணத்திலே 51,000. அவன் வந்து கேட்டது 2,000 3,000 கொடுங்க சார். நான் அவனுக்கு 51,000 வாங்கி சொல்லி இன்றைக்கி அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி விட்டேன். எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்க முடியாது இந்த எலெக்ஷன் கோடாவில் சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையா, இது கல்யாணம் வந்து அக்டோபர் நவம்பருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 மாதத்துக்குள்ளார அவனுக்கு வந்து 51,000 கிடைக்க போகுது. இது மாதிரி இஸ்லாமியர்கள் ஏன் இங்கே பண்ணவே இல்லை? இவ்வளோ பேசுகிறாங்களே, வாய்க்கிடியே பேசுகிறாங்களே.
திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்களா? சமூக நீதி, இஸ்லாமிய சிறுபான்மையர்கள் நாங்கள் தான் சொல்கிறாங்களா? ஒருத்தராவது அந்த இஸ்லாமியர் இருக்காங்களா? அவருடைய கூட்டணி கட்சியை ஒருத்தர் கொடுத்தார். கூட்டணி அது வந்து யூஎம்எல் வந்து முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக்ல வந்து கிறிஸ்டின்ஸ் இந்துஸ் இருப்பாங்க. அப்புறம் கூட்டணி மட்டும் கொடுத்துட்டு இவங்க இருக்கிற அவ்வளோ பேர் இருக்காங்களே, அப்போ உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் பாருங்களேன். அப்போ அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாஜகவில் ஒரு ஆள் கூட இல்லையே அப்படி பார்த்தா அப்படின்ட்டு குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் நாடு பூரா பாருங்க, பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து திமுகவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதோட அதிகமாக இருக்குது. பாஜகவில் தான் இன்னைக்கு இந்த தருணத்துலேயே ரொம்ப பெரிய அளவுக்கு தலித் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பாஜக. இஸ்லாமியர்கள் வந்து பாஜக இஸ்லாமிய எம்எல்ஏஸ் நிறையா இருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் குறைவு தான், ஆனால் அதுவும் இருக்காங்க, திமுகவோட ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நீ வந்து ஹிந்து மட்டும் நீ என்னங்க திருநீர் அடிச்சுட்டு ருத்ராட்சம் போட்டால் பட்டையும் கொட்டையும் அடிச்சுட்டு இருக்கீங்க, பட்டையும் கொட்டையும் அடிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் மதவாதிகள் சொல்கிறது ஒரு வீண் குற்றச்சாட்டு. தயவு செய்து பின்னறி விஜயன் சொல்கிறத யாரும் கேட்க தேவையில்லை. அது வந்து ஒன்றுமே இல்லாத காலி அவருடைய வார்த்தைகள். அமைச்சர் ஜெகத் ரட்சகன் வந்து ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருக்காரு ஸ்டாலினை பற்றி. ஜனநாயகம் என்னும் சீதையை மீட்க கலியுக ராமனாக வில்லேந்திய ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த திமுகவும் கம்ப்ளீட்டாக புறக்கணித்து அந்த அயோத்திய தரப்புக்கு போகலையோ, எந்த திமுக ஜெய் ஸ்ரீராம் சொல்வதே தப்பு என்று சொல்கிற திமுக, எந்த திமுக இது மாதிரி ராமர் பேரை வச்சு இவங்க வந்து மதவாதம் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு சொல்கிற திமுக, எந்த திமுக இது மாதிரி பண்ணி இவங்க இஸ்லாமியர்களை தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்கிற திமுகவில் இருக்கிற ஜெகத் ரட்சகன். ஏன்னா அவர் வந்து பெரிய விஷ்ணு பக்தர். அவர் நம்ம ஹலோ சார், ஹலோ அண்ணன், ஹலோன்னா நாராயணன் தான் சொல்லுவார். அதாவது அப்பேற்பட்ட ஒரு அவங்கள கேட்டால் இல்லை சாமி கும்பிடுறது நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் திருப்பி அந்த சனாதனம்னு போயிடுவாங்க. அதாவது தமிழ் சைவிசமும் வேறு, சனாதனம் வேறு, இதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஊர்ஜிதப்படுத்திய பொய்கள் தெரிஞ்சிச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றா போல அவங்க ராமரும் கிருஷ்ணரும் சொல்லிப்பாங்க. ஆனால் அதே ராமருக்கு ஒரு கோயில் திறந்தால் அங்கே போகாமல் புறக்கணிப்பாங்க. இவங்க எல்லாரும் மேலே இங்கே கொள்கைப்படி ஐ வாண்ட் டு சே சம்திங் நான் வந்து எதிர்க்கிறேன் தவிர, ஜெகத் ரட்சன் அண்ணனோ அல்லது ஸ்டாலின் அண்ணனோ எல்லோரும் எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு நண்பர்கள், பர்சனலாக தெரிஞ்சவங்க, எங்கே பார்த்தாலும் கும்பிடுபடி பேசி தான் போவோம். ஆனால் கொள்கைப்படி என் நண்பனாக இருந்தால் கூட சரி, என்ன நக்கீரன் சொல்கிற போய் நெற்றிக்கண் திறப்பினும், அங்கே கூட நம்ம சாமின்னு தான் சொல்லுவாங்க, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே போல், நம்ம நண்பனாக இருந்தால் கூட இதை பார்த்து இது வெள்ளை சூட்டுன்னு சொன்னால் எப்படி நான் ஒத்துக்க முடியும், இது ப்ளூ டைன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஸோ ஒரு மேடை நாகரிகம் உள்ள அரசியல் இல்லை அண்ணா, நீங்கள் சொல்கிறது தப்பு, இஷ்டத்துக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்களான்னு சொல்லணும். அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவ்வளவு கடவுள் பக்தி உள்ளவர், இப்போ ஒரு ஃபோன் பேசும்போது ஹலோக்கே இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்கிறவர், என்ன காரணத்துக்காக ஒரு திராவிட கட்சிகளை நோக்கி போயிருப்பாங்க? ஏன்னா ஒரு கடவுள் பக்தி இருக்கவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பயமும் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த திராவிட கட்சிகளோட கொள்கையே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது, ஏன்னா அதுக்கு மாற்று கட்சிகளும் இருக்குது அந்த கொள்கையை அக்செப்ட் பண்ணுறவங்க, அப்போ ஒரு போனதுக்கான காரணம் என்னவர்? வெரி குட் கொஸ்டின். நீங்கள் ஜெகத் ரட்சகன் அண்ணனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி வந்து அவருக்கு வந்து திமுகவில் தான் வந்துச்சு. நம்பர் 1. நம்பர் 2, அது ஒரு பக்கம் திமுகவுடைய அரசியலுடைய அதை பயன்படுத்தியும், அது அவருடைய நல்ல நெட்வொர்க் பண்ணுவார், நல்ல அழகாக எல்லாருக்கும் பேசுவார். அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தார், உறுப்பினராக இருந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அப்படியே படப்படம் 1, 2ங்கிறது குட்டி போட்டால் போல் இப்போ 50, 60, 70 கல்லூரிகள் பள்ளிகள் கட்டிக்கிட்டே போகிறார் அவர். அது வந்து ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் ஸ்ரீராம் எதிர்த்தோ அல்லது ஈவன் சைவிசம் எதிர்த்தோ, அவர் நாராயண பக்தர் தான். அவர் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தமும் 1008 அந்த திவ்ய தேசமும் இருக்குது. அந்த திவ்ய தேசம் 108, 1008 கூட திவ்ய தேசம் நான் பார்த்துருக்கேன் அந்த புக்கு. பட் அந்த திவ்ய பிரபந்தம் நானே ஐ லீவ் த்ரூ அவர் எழுதுனது. ஆனால் அவர் வந்து ஒரு பக்கம் திமுக பயன்படுத்துகிறாரு, ஒரு பக்கம் எதிர்த்து சொல்ல மாட்டார். அவர் நீங்கள் மேடையில் ஒரு ஆராசா திட்டுற போலையோ அல்லது ஒரு ஆர்எஸ் பாரதி திட்டுற போலவோ அல்லது ஒரு திருமாவளவன் திட்டுற போலையோ அல்லது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் திட்டுற போல சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஜெகத் ரட்சகன் சொல்லுவாரான்னு பாருங்க. ஸோ இது எல்லாமே டபுள் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருடைய அட்வான்டேஜ் அவங்கவுங்க ஆதாயத்துக்கு அவங்கவுங்க பயன்படுத்துகிறாங்க தான் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதிமுகவோட வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, ஏன்னா இப்போ இருக்க களம் வந்து திமுக கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட எதிரி அதிமுக கிட்ட கேட்டால் எங்களோட எதிரி திமுக, பாஜக இந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஆனால் பாஜக நாங்கள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம், 2ஆம் இடத்தை கண்டிப்பாக பிடிப்போம்,
விரைவில் முதலிடத்துக்கும் வருவோம் அப்படின்ற ஒரு கோட்டில் இவங்க பேசுகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் கேமில் பாஜகவே இல்லைன்ற மாதிரி இவங்க பேசும்போது, வேலுமணி அவர்களும் இப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படின்றத பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது, போட்டி வந்து எங்களுக்குள்ள தான் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கட்சிகள் பேசுது. திராவிட கட்சி. அஞ்சு ஒரு ஆஸ்ட்ரிச்னு ஒரு பறவை இருக்கான், மண்ணுக்குள்ளே தலையை உள்ளே போட்டுருமா, விட்டுட்டு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தை நினச்சிக்குமா. நம்ம கண்மூடுறதுனால உலகமே இருண்டு போயிடாது. இப்போ நீங்கள் வந்து வேலுமணி அண்ணன்கிட்ட நான் சொல்லணும், அவங்க கூட நல்லா தெரியும். கடந்த 2-3 கட்சி கணிப்புகள் நடந்துட்டுருக்கு, இந்த தேர்தல் கணிப்புகள். அதில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 அல்லது 3 கணிப்புகள்லையும் அதிமுகவுக்கு 15-16, 17% பாஜகவுக்கு 18-19% கிடைக்கிறதா போட்டிருக்கு. 19 versus 17. இப்போ நான் வந்து எல்லாரும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, சீட்டு கொடுக்க போகிறாங்க, எல்லாம் கச்சா முச்சாங்க, எனக்கு கொடுக்கல, எனக்கு பாராளுமன்ற சீட்டு கொடுக்கல. பட் உண்மைங்கிறது உண்மை, எனது கொள்கைங்கிறது கொள்கை தான், எது சரியோ அது சொல்லணும். ஸோ டெஃபினட்டாக அதிமுக என்னுடைய கணிப்புப்படி சதவீதம் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அதிமுக 3வது இடத்துக்கு போகும். 2வது இடத்துல வந்து பாஜக அப்புறம் தான் என்னுடைய கருத்து கணிப்பு. ஆனால் எவ்வளவு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாறலாம். ஏன்னா ஒரு நிறைய சதவீதம் கிடைச்சா கூட சீமான் வந்து 7-8% எடுத்தார், ஆனால் சீட் எடுக்கல. அதே போல் பாஜக வந்து சதவீதம் நிறைய வாங்கும்னு நான் நினைக்கிறேன், சீட்டுகளும் கொஞ்சம் எடுக்கணும் கட்டாயமாக. பட் அது வந்து ஒரு 15-18 கட்டாயமாக அது மாதிரி இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்து. பட் ஹூ நோஸ், மே ஹேப்பன். ஸோ இந்த கருத்து கணிக்கிறவங்கலாம் சில பேர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நோவெல்லாம் பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே எழுதிட்டு இருக்கிறவங்க, அவங்களே எழுதியிருக்காங்க 19% வந்து இவங்களது 17%. ஸோ அதெல்லாம் உண்மை இருக்கும், நான் ஒன்று நினைக்கலாம், அதுதான் உண்மை. கருத்து கணிப்பு செஃபாலஜிஸ்ட் வந்து அவங்க வேலையே இங்கே ஒரு 10 பேர் எடு, அங்கே ஒரு 10 பேர் எடு, அங்கே இங்கே கேட்குறது. ஸோ கட்டாயமாக அதிமுகவுக்கு வந்து பாஜக ஒரு சிக்னிஃபிகண்ட் எதிரியாக இருக்கும். கரெக்ட். திமுக நம்பர் 1, அதை பற்றி எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது பாஜக தான் இருக்கும். ஒரு கடைசி பாயிண்ட் சொல்கிறேன், அது ஒரு கட்சியே இல்லைன்னு அவர் சொன்னார், நான் படித்தேன் நீங்கள் சொன்னதை. எப்படிங்க இப்போ கட்சியே இல்லைன்னு சொன்னால், நீங்கள் திமுக அதிமுகன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் இருப்பாங்களா, 50 லட்சம் இருப்பாங்களா அந்த உறுப்பினர்கள், பதிவு செய்த உறுப்பினர்கள் பாஜகவில் வந்து 18 கோடி, பதிவு செய்யாத உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸ்ல 15-20 கோடி. ஸோ 35 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை கோட்பாடு. நம்ம எவ்வளவு போட்டால் கூட 1 கோடி வருவீங்களா? 30 கோடி 35 கோடி எங்கே, 1 கோடி எங்கே? ஸோ இங்கக்குள்ளே தான் அந்த அளவுக்கு பெருசாக வரல, அதுவும் இது வரைக்கும் தான். நான் நினைக்கிறேன் தென்னிந்திய மாநிலங்களில் கூட இந்த முறை கட்டாயமாக காவியும் தாமரையும் மலரும். அது வந்து பெருசாக இல்லைனா கூட ஒவ்வொரு இடத்துலையும் 2, 3, 4, 5னா 4-5 மாநிலங்களில் 15-20 ஆகும். 100க்கு 100 இந்த முறை 20 வந்து அதிமுக பிடிக்காது. ஸோ தென்னிந்திய மாநிலங்கள்லேயே 20. நான் கடைசி பாயிண்ட் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், வேலுமணி அண்ணனுக்கு, பாஜகவுக்கு தென்னிந்தியாவே தேவையில்லை. இப்படி நான் சொல்லக்கூடாது, இதுதான் உண்மை. அவங்க ஹிந்தி ஹார்ட் அடித்து தூக்குறாங்க. யூபி, எம்பி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, ஜார்க்கண்ட் எல்லாம் சேர்ந்து தானே இந்தியா. ஸோ ஆக்சுவலாக நமக்கு அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கூட தேவையில்லை. ஆனால் ஏன் தமிழ்நாடு நம்மளை புறக்கணிக்குது? ஏன் அவ்வளோ நல்லது பண்ணியும் 68,000 கோடியும் கொண்டு வந்திருக்காங்க, காசு அவ்வளோ காசு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க காசு கொடுக்காம ஏமாத்துறாங்க. என்றைக்கும் கொண்டு வராத அளவுக்கு மன்மோகன் சிங் எவ்வளவு கொண்டு வந்தாரோ 10 வருடங்களில் அதற்கு 3.5 மடங்கு வந்திருக்கு இந்த 10 வருடங்களில். உடனே சொல்லலாம் இல்லை நிறைய காசு இருக்குது, அப்போ நீங்கள் மற்றது எடுத்துங்க, மகாராஷ்டிரா எடுத்து பாருங்கள். மகாராஷ்டிராவுக்கு இந்த வாட்டி 2 மடங்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு 3.5 மடங்கு கொடுத்துருக்காங்க, குஜராத்துக்கும் 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக 3.5 மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தான் நம்ம ஆட்கள் வந்து எவ்வளோ கொடுத்தா கூட கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறது விட்டுட்டு, பாஜகங்கிறது ஒரு வலிமை மிக்க பெரிய சக்தி உள்ள ஒரு கட்சி. உலகத்திலேயே ரொம்ப பெரிய அரசியல் கட்சிங்கிறது பாஜக. உலகத்திலேயே பட்டியலில் வந்து மேக்சிமம் உறுப்பினர்கள் கொண்டது பாஜக. உலகத்திலே ரொம்ப பணக்கார கட்சியும் பாஜக. அமெரிக்காவில் இருக்கிற டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஜனநாயக கட்சியும் குடியரசு கட்சியும் ரிப்பப்ளிக் கட்சியும் 2 பேரும் பாஜக எப்படி இயங்குது இவங்ககிட்ட கற்றுக்கலான்னு சொல்லி அங்கேருந்து நட்டிட்டு வராங்க. நம்ம ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, பாஜக பொருட்டு இல்லை, அந்த ஆஸ்ட்ரிச் கண்ணு மூடுறது அது மட்டும் எல்லாரும்
கண்ணில் மனசில் வச்சுக்கங்க. இந்த தேர்தல் களத்துல வந்து என்னென்ன பிரச்சாரங்கள் வந்து இப்ப இருக்க தலைவர்கள் பண்றாங்க அப்படின்றத விட முன்னாடி அவங்க என்ன பேசியிருக்காங்க, கூட்டணி கட்சியா இருக்கும்போது இல்லாம இருக்கும்போதோ இல்ல என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்றத அந்த மாதிரியான வீடியோஸ் கருத்துக்கள் தான் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. அந்த வகையில பார்லிமெண்ட்ல முன்னாடி சிதம்பரத்துடைய எம்பி திருமாவளவன் சொன்னாரு, இங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றத வந்து நாங்க புறக்கணிச்சு இங்க இனிமேல் ஜெய் பீமும் அல்லாஹூ அக்பர் மட்டும்தான் இங்க ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது அவர் முன்னாடி பேசின விஷயம் இப்போ அந்த வீடியோஸ் ட்ரெண்ட் ஆனாலும் இது வந்து வரப்போற இந்த களத்துல வந்து பிரதிபலிக்கும். முன்னாடியே அவர் இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு தான் வராரு. ஸோ இப்போ ஒரு அந்த விஷயத்தை திரும்ப ட்ரெண்ட் பண்றதுனால இதுல வந்து களத்துல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்? குட் பாயிண்ட் அஞ்சு, குட் பாயிண்ட். நான் 2 விஷயம் சொல்றேன். இந்த சனாதனத்தை ஒழிப்போம், ஜெய் ஸ்ரீராம ஒழிப்போம்னு சொல்லி சிறுபான்மையர்களை மட்டும் அவங்க கிட்ட ஒரு ஈர்ப்பு உண்டாக்குறதுக்காக சொல்ற ஒரு திருமாவளவன். ஆக்சுவலாக திருமாவளவன் தான் அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு வந்து நடத்துறது. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் கூப்பிட்டுருந்தார் தவிர உதயநிதி நடத்தலை, பண்ணதெல்லாம் இவர் தான். எதுக்காக நான் சொன்னால் மக்கள் யோசிக்கணும். நிஜமாவே அப்பேற்பட்ட கொள்கைவாதின்னா ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் அஞ்சோ வந்து நாங்கள் ஜெய் ஸ்ரீராமை ஒழிப்போம்னு சிதம்பரமுடைய கோயிலுக்கு வெளியில் வந்து அவரை சொல்லுங்க. அப்போ அவர் கொள்கைவாதி. நான் தோற்று போனால் கூட இப்படி தான் பண்ணுவேன், நான் அவர் பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டாரே. அப்போ சொன்னார்ல, நாங்கள் வந்து எப்படியாவது சனாதனத்தை ஒழித்தே தீர்வோம், அதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லட்டும். சொல்ல மாட்டாரே. இப்போ வந்து வாக்கு வேணும். வாக்கு வாங்கிட்ட அப்புறம் வாக்கு கொடுக்கறதுக்கு வாத்து இருக்கானுங்கல்ல. யார் வாத்து? பெரும்பான்மையர். இந்த பெரும்பான்மையர் வந்து அவன் என்னமோ சொல்லிட்டான் தவறி சொல்லி ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா. இந்த பெரும்பான்மையர்கள் வந்து வாக்கு கொடுக்குற வாத்து போல இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து காமராஜ் ஆட்சி கொடுப்போம், காமராஜ் ஒழிச்சதே இதே கூட்டணி தான். காமராஜ் அந்த காலத்துக்கு ஒழிச்சிட்டு இப்போ வாய் கிழிய காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு வாக்குகளை நாடுறாங்க. ஸோ யார் இதுவே அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அல்லாஹ் அக்பர் தான் ஒழிக்கட்டும். அப்போ நாங்கள் வந்து எழுந்து, நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு தமிழன், நான் ஒரு வேளாளர், நான் எழுந்து ஒரு பண்ணால் ஜெய் பீம்ங்கிறதும் அல்லாஹ் அக்பருங்கிறதும் ஒழிச்சிட்டு வெறும் ஜெய் ஸ்ரீராம் தான் இருக்கணும் நான் சொன்னால் உடனே ஒரு இந்த கேஸு, பிசிஆர் கேஸு, எல்லா கேஸ் என் மேலே போட்டு, என் மேலே வந்து நீ 153A போட்டு, நீ வந்து ரெண்டு மத சார்பியர்களுக்குள்ளே நீ வந்து ஒரு கலவரம் உண்டாக்குறதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கிறேன்னு சொல்லி உள்ள தள்ளுவாங்க. ஆனால் ஸோ பெரும்பான்மையர் சொன்னால் மட்டும் அது தப்பு. சிறுபான்மையர் சொன்னால் பெரும்பான்மையர் பொத்துக்கிட்டே இருக்கணும். எப்பேற்பட்ட ஒரு நான் வந்து என்னடா அரசியல் பேசுகிறாங்க, உண்மையை பேசுகிறேம்மா, பயப்படாமல் உண்மையை பேசுகிறேன். அதாவது ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் ஒன் திங். வேறு எந்த நாட்டிலையும் சிறுபான்மையரை பற்றி பேசுகிறதுக்கு பயந்து இருந்ததே இல்லை. இந்த காலகட்டத்தில் கூட உலகத்திலே இல்லை. ஓன்லி இன் தமிழ்நாடு, ஓன்லி இன் இந்தியா. நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போங்க பக்கத்தில், அங்கே வந்து என்ன வேணால் சொல்லுவான் சின்னடிஸ் புத்திஸ்ட் ஹிந்துவை பற்றி பொத்திட்டு இருக்கணும். அங்கே நம்ம ஹிந்துஸ் வந்து ஏதாவது சின்னத்தை பற்றி சொன்னால், புத்திசம் பற்றி சொன்னால் கலவரம். இதே போல தான் எந்த இடத்துலையும் சிறுபான்மையர்கள் பெரும்பான்மையர்களை பற்றி எந்த ஒரு வாக்கு கொடுத்தால் கூட உடனே அங்கே கலவரம். ஏன் நம்ம பெரும்பான்மையர்கள் அவ்வளவு இப்படி இருக்காங்க ஏன் தெரியுமா? ஒரே ஒரு பதில். இந்த பதில் வந்து எல்லாருக்கும் இந்த சினிமாலாம் டப்புன்னு அடித்து திரும்புவாங்களே அது மாதிரி இருக்கணும். சுயநலம். அங்கே உட்காந்துட்டு இதை பார்த்துருக்காங்க பாருங்கள் பெரும்பான்மையர். நம்ம வேலை நினைஞ்சால் சரி, நம்ம அந்த சினிமா பார்த்தா சரி, நமக்கு அந்த சம்பளம் வந்தால் சரி, நம்ம பார்த்துட்டு போகிறோம். எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போ எந்த தர்மத்தில் பிறந்தோமோ, இந்த மண்ணுக்கு பிறந்தோமோ அதுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம். பெரும்பான்மையர்கள் எல்லாம் இந்த மனசில் வச்சுக்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதான் அஞ்சு நான் திருப்பி சொல்கிறேன். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே பாஜக மேலே பல குற்றச்சாட்டை வச்சாரு. பாஜக வந்து இருக்கட்டும், பாஜகவோட மேலிடமா இருக்கட்டும், எங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கெஞ்சி வந்து கேட்குறாங்க. எங்ககிட்ட மேலிடம் வந்து கேட்குது, நாங்கள் யார்கிட்டையும் நாடி போகல, யார்கிட்ட கூட்டணியும் நாங்கள் கேட்கல, என்கிட்ட வந்தால் நாங்கள் சேர்த்துப்போம், கூட்டணி இல்லாமலே நாங்கள் ஜெயிப்போன்ற வாதத்தை வச்சாங்க. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்கிறாங்க, முதல்ல வந்து எடப்பாடி அவர்கள் சீமான் கிட்டேயா இருக்கட்டும், திருமாவளவன் கிட்டேயா இருக்கட்டும் கூட்டணிக்கு வாங்க நாங்கள் கெஞ்சி கூப்பிட்டாங்க. அதன் பிறகு எங்களை நாடி வந்தாங்க, நாங்கள் வந்து பாஜக கூட போயிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. 2 கட்சிகளுமே அதை பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்ப கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அன்புமணி இப்படி பேசுறதுக்கான தேவை இருக்குது. 2 சார்புலையும் உண்மை இருக்கும், பொய் இருக்கும். இது மட்டும் சொல்லுவேன், 2 பக்கம் அரசியல்வாதிகள் வந்து ஒன்று சொல்லும்போது யாரை நம்புறது? ஸோ
இதெல்லாம் வந்து பொதுவாக நாம் வந்து டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் பேசுகிற ஆட்கள். இது மாதிரி ஒரு செய்தித்தாளில் விட்டாங்க, அல்லது வந்து எழுதி வந்து உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க, அது வந்து பிரிண்ட் பண்ணுது, சில வாட்ஸ்அப்லாம் வருது இல்லை, அது மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நானும் அடித்து சொல்லுவேன். இப்போ வந்து ஆராசா வஉசி பிள்ளை பற்றி சொல்லுறது நீங்கள் கேட்டிங்க. அப்போ அந்த வஉசி பிள்ளை எழுதிய கடிதத்தோடைய அந்த ஆவணத்தை நான் படித்ததுனால அதை பற்றி என்னால் பேச முடியும். இதில் வந்து யாருமே அஃபிஷியலாக அப்படி கேட்கல. ஆனால் ஒரு பகுத்தறிவு, தேர்ஸ் தட் வேர்ட் அகெயின், பகுத்தறிவு பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா, பொது அறிவு பயன்படுத்தி யூஸ் பண்ணோம்னா, அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்திருந்தா இந்த தேர்தல் வந்து ஒரு ஸ்வீப்பாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த பக்கம் போகும். ஃப்ளிப் ஃப்ளாப் எலெக்ஷன்ஸும்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே எல்லாம் ஒரு பக்கம் சாய்வாங்க, இல்லை எல்லாம் இன்னொரு பக்கம் சாய்வாங்க. அப்படி இருக்கும் தருணத்தில் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருப்பாங்கங்கிறது மாற்று கருத்து இல்லை. நானும் அது பல தடவை சொல்லியிருக்கேன். சில பேர் என்னை தாக்கியிருக்காங்க. என்ன அவங்க மாநில தலைவரை சொல்கிறாரு, எங்களுக்கு யார் வேணால் தனியாக போவோம். ஆனால் அப்படி வந்து ஒரு கடைசியாக எடுத்த ஒரு ஸ்டாண்டு, நாங்கள் வந்து தனியாக போவோங்கிற ஸ்டாண்டு. அப்போ கூட ஒரு சிலர் கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது, அது உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் யாரும் கெஞ்சிக்கிட்டெல்லாம் போலங்க. ஏன்னா தமிழ்நாடு தேவையே இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன், தேவையில்லை. இப்போ தமிழ்நாடு எடுக்கலைன்னா அங்கே 350 கூட கிடைக்காது, ஒரு பெரும்பான்மையை கிடைக்காது பாராளுமன்றத்தில். அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அந்த துருவம் எல்லாம் போய் இந்த துருவத்துக்கு வந்துருச்சு. இப்போ பெரும்பான்மையர் நம்ம தான், பாஜக தான் ஜெயிக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் காங்கிரஸ் ஆளுங்க தெரியும். அது ரொம்ப நல்லா தெரிஞ்சது ராகுல் காந்தி தான். ஸோ இந்த தருணத்தில் அவங்க ஏன் போய் கெஞ்சி வாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஓட்டு இருந்துச்சு, அதிகமான இடங்கள் இருந்துச்சுங்கிறது உண்மை. அதனால் வந்து அவங்க பாமகக்கு கேட்டதோடு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். டிடிவி தினகரன் கூட 1-2 அதிகமாக கொடுத்துடலாம். வேட்பாளர்கள் இருந்தோம், நான் உட்பட ஒரு சிலர் இருந்தோம், கொடுத்துருந்தா போய் கடத்தில் இறங்கி மோதி இருப்போம். ஆனால் பாஜகவுடைய மேலோட என்ன நினைச்சதுன்னா, எங்கெல்லாம் நமது பூத் கமிட்டி முதற்கொண்டு அடிப்படை எங்கெல்லாம் நம்மளுக்கு வலிமையாக இருந்திருக்குதோ அந்த இடத்துல ஜெயிக்கணும். ஸோ எங்கெல்லாம் அது இருக்குதோ அது வந்து முதல்ல இருந்து 12லேருந்து 19 தான் அவங்க திட்டமே அதுக்கு தான் இருந்துச்சு. ஸோ திடீர்னு அவ்வளோ வரும்பொழுது கொஞ்சம் 1-2 அதிகம் கொடுத்தாங்க. ஆனால் கடைசி பகுதி ஒரு அன்புமணி சொன்னார்ல, அது உண்மையாக இருந்திருக்கலாம். ஏன்னா பாமக வந்து இந்த பக்கம் அதிமுககிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்கங்கிறது உண்மை, பாஜக கிட்ட பேசியிருந்தாங்கிறது உண்மை. ஸோ பாமகவுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு அதிமுக ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம். அவங்க பேச்சுவார்த்தையில் அந்த 2 பேரும் சரியான நடுவில் ஒரு இடத்துல சந்திக்க முடியாததுனால அவங்க வந்திருக்கலாம். இதெல்லாமே நடந்திருக்கலாம் தான் சொல்ல முடியும். இந்த காலத்தில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். அதே மாதிரி அதிமுக சொல்லுவாங்க, திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. பிஜேபி எடுத்துக்கிட்டால் திமுகவும் அதிமுகவும் அதுக்கு ஒரு கோட்டா முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு. காமராஜர் ஒரு குட்டையில் ஒரு மட்டைகள்ன்ற கோட்டையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த வேட்பாளருடைய லிஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ கனிமொழி, டிஆர் பாலு போன்ற ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இந்த பக்கமும், அங்கே அண்ணாமலை போன்ற ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ்க்கு இவங்க அப்போசிஷனில் போடுற கேண்டிடேட் வந்து இப்போ ஒரு 40 தொகுதிக்கு போட்டால் 40 பேருமே ஒரு நோன் ஃபேஸஸாக இல்லை வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்க மாட்டாங்க. திமுக கூட 11 புதுமுகங்களை இறக்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸை இந்த ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தங்க இருக்கணும், அவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்த இடத்துல ஒரு ஸ்லோவாக இவங்க வந்து கீழே இறங்கி ஆஃப் ஸ்டேஜ் பேசி அதுக்கு இது பண்ணி அவ்வளோ இதான கேண்டிடேட்டை போடலியான்ற ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவது இந்த காலத்தில் கலிகாலங்கம்மா, எது சொன்னால் கூட அதில் வந்து என்னதான் அந்த தப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. யூஆர் ரைட் அப்படி நிறைய பேர் என்ன கூட கேட்டாங்க. நான் நினைக்கிறேன், வேறு எந்த தேர்தலுக்கு முன்னாலே மற்ற எந்த தேர்தலுடனும் இந்த தேர்தலில் வந்து இருக்கிற அந்த இன்குபேஷன் பீரியட் ரொம்ப கம்மியான கால நேரம் இருந்துச்சு. நேரக்கட்டம் எதுக்கு, யாருக்கு, பாஜகவுக்கு. அட்லீஸ்ட் திமுக முதல்ல பார்த்தாங்க. 1. 2வது, யாரும் எதிர்பாராத பல திருப்பு முனைகள் கொண்ட ஒரு போர்க்களமாக இது வரைக்கும் திகழ்ந்து வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னால் கூட யாருக்குமே தெரியல யார் நிற்க போகிறாங்க, யார் நிற்க போகலன்னு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, எங்கெல்லாம் ட்ரியாஜ்னு இருக்குது, அது வந்து அதை பற்றி கௌட்டில்யாவே எழுதியிருக்காரு சாணக்கியர் அர்த்த சாஸ்திராவில். நீ 3 பேரோட சண்டை போடணுன்னா 3 பேர் வெவ்வேறு திசைகளில் இருக்காங்கன்னா யார் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கானோ அவனை முதல் அடின்னு சந்திரகுப்த மௌரியாவுக்கு சொல்கிறாரு சாணக்கியா. அதே போல் அது பேர் ட்ரியாஜ் சிஸ்டம். இவங்க ட்ரியாஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணி சரி ஒரு 15-20 இடங்களில் சரியான ஆளை போட்டு மற்ற இடத்துல நம்ம பேக் ஆஃப் பண்ண வேணாம், சும்மா கொஞ்சம் ஆள் போடலாம். அப்படி இருக்கும் பொழுது அதே போல் அவங்க திமுக பாருங்கள், இப்போ ஒரு அண்ணாமலையை எதிர்த்து அவங்க போடணும்னா அண்ணாமலை வந்து ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்கியிருக்காரு, பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்காரு. அவருக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய ஆளை போட்டு அவரோட மோதணுங்கிறது அவங்க போடுற காசு, போடுற சக்தி, போடுற எனர்ஜி,
போடுற வளங்கள் ரிசோர்ஸஸ் எல்லாமே அதிகம். அதுக்கு பதிலாக அங்கே ஒரு லைட்டாக ஒரு கேண்டிடேட் போட்டு எப்படி அந்த ஆள் ஜெயிக்க தான் போகிறாரு, அவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து எங்கெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அது மட்டும் இல்லை, கொங்கு பெல்ட் வந்து கொஞ்சம் எப்போவுமே திமுக எதிர்த்த பெல்ட். அங்கே போய் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு பதிலாக எங்கே அவங்களுக்கு செட் ஆகுமோ ஒரு அந்த இடத்துல இப்போ தூத்துக்குடி செட் ஆகும், அங்கே கனிமொழி பின்னால் இருங்க, விருதுநகர் அது மாதிரி விருதுநகர் மதுரை அப்படி அவங்க போட்டு பண்ணலாம். ஒன் திங் ஐ நோட்டீஸ் இந்த வாட்டி குடும்ப வாரிசு நாங்கள் அவ்வளோ பண்ணுறதில்லை, நாங்கள் அவ்வளோ பண்ணுறதில்லைன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் கலைஞருடைய டாட்டர்லேருந்து முரசொலி மாறனுடைய சன்லேருந்து அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேரும் சீசன்ட் பொலிட்டிஷியன்ஸ், நல்ல ஒரு அனுபவம் உள்ள அரசியல்வாதி. பட் ஸ்டில் அவங்க வாரிசுங்கிறது யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நேருவோட பையனோ அல்லது ஆர்காட் வீரசாமி பையனோ துரைமுருகனோட பையனோ அப்படியே தானே பட்டியல் போயிட்டே இருக்குது, சொல்லிகிட்டே போகலாமே அது போல். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஸ்ட்ராங் எங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க இப்போ துரைமுருகனோட பையனா துரைமுருகன் எப்போவுமே அந்த வேலூர் அவருக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு பெல்ட், அந்த இடத்துல அவங்க அதிகமாக அவங்களுடைய அத்தனை சக்திகளையும் பல திசைகள்லேருந்து கொண்டு வந்து அங்கே செலுத்தி பல வேறு சில இடங்களில் விட்டுருக்காங்க. இப்படி இருக்குமே தவிர இட்ஸ் ஜஸ்ட் எலெக்ஷன் அப்போ டெஃபினட்டாக திஸ் பர்சன் வின், இவங்களுக்கு திஸ் பர்சன் வின், யாரெல்லாம் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸோ அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்கங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி அஞ்சு.